சுமார் 7 வருடங்களுக்கு முதல் இலங்கையில முஸ்லிம்கள் வாழுவதே மிகப்பெரிய சவாலாக இருந்தது. முஸ்லிம்களோட ஆடையாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களோட உரிமைகளாக இருந்தாலும் சரி, இதுக்கு எதிரான செயற்பாடுகளாகத்தான் தொடர்ச்சியாக இருந்தது. அதில் முக்கியமாக ஞானசார தேரர் போன்றவங்க முஸ்லிம்களுக்கு எதிராகவே செயற்பட்டிருந்தாங்க. இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக டாக்டர் ஷாஃபி காணப்படுகிறார். டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக எவ்வளவெல்லாம் சதி செய்யலுமோ அவ்வளவு சதிகளை செஞ்சாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், டாக்டர் ஷாஃபி பெண்களுக்கு எதிராக கருத்தடைய செய்தார். பலோப்பியன் குழாயில் சிதைவுகளை ஏற்படுத்தி கருத்தடையை ஏற்படுத்துதாரு. அதே போல் சிசேரியனை மிக வேகமாக செய்கிறாரு. இதால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. இவருக்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செஞ்சு இவரை வைத்திய துறையில இருந்தே தூக்கி எறிஞ்சிருந்தாங்க. இவருக்கு எதிராக பல வழக்குகளும் தொடரப்பட்டது. பல ஆயிரம் பெண்களுக்கு எதிராக கருத்தடையை இவர் செஞ்சார் என்று சொல்லி குற்றமும் சாட்டப்பட்டிருந்தார். இவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கி இருந்தாங்க. முஸ்லிம்களுக்குரிய தலைவராக உருவாக வேண்டியவர், முஸ்லிம்களோட அரசியல் தலைவராக உருவாக வேண்டியவர், குருநாகல்ற பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட வேண்டிய ஒருவரை குருநாகல்ல இருந்தே துரத்தி இருந்தாங்க. வைத்திய துறைக்கு பொருத்தமற்றவர் என்று சொல்லி இருந்தாங்க. இப்படி 7 வருடங்களுக்கு முதல் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்ட ஒருத்தரா டாக்டர் ஷாஃபி இருந்தார். அதே டாக்டர் ஷாஃபி அவருடைய சேவையால, அவருடைய வேகத்தால என்ன குற்றம் சொன்னாங்க, வேகமாக இவர் சிசேரியன் செய்கிறார் என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இன்றைக்கு 2 பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு உறுதுணையாக இருந்திருக்குது. இது கடந்த ரமலான் மாதத்தில் நடந்திருக்குது. ஒரு தாய் தன்னோட 3வது குழந்தை பிரசவிப்பதற்கு தயாராக இருந்த நிலையில அவங்களுக்கு இரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்குது. இது குருநாகல் மாவத்தகம பிரதேசத்துல தான் பதிவாகி இருக்கு. மாவத்தகம வைத்தியசாலையில சிகிச்சை வழங்க முடியாத நிலையில இவரை குருநாகல் வைத்தியசாலைக்கு மாத்துதாங்க. இவர் மாவத்தகம வைத்தியசாலையில 34வது கிழமையிலே அனுமதிக்கப்படுதாங்க. அதிக இரத்த அழுத்தம், அதே போல இவருக்கு வலிப்பு நோயும் ஏற்பட்ட நிலையில தான் இப்படி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க. குருநாகல் வைத்தியசாலையில இருந்து டாக்டர் ஷாஃபிக்கு உடனடி அழைப்பு வருது. இப்படியான ஒரு தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, உடனடியாக வாங்க, இவங்களுக்குரிய சிகிச்சையை வழங்கணும் என்று சொல்லி டாக்டர் ஷாஃபிக்கு தகவல் கிடைக்குது. டாக்டர் ஷாஃபிக்கு தகவல் கிடைத்த நேரம் இவர் ரமலான் மாதம் என்றதால நோன்பு திறக்கிறதுக்காக இஃப்தாருக்கு தயாராக இருந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்றணும் என்ற நோக்கத்தில் உடனடியாக 5 நிமிடங்களுக்குள்ளுக்கு வைத்தியசாலைக்கு வந்திருக்காரு. வைத்தியசாலைக்கு வந்து குறிப்பிட்ட தாய் அவதானிச்ச நிலையில உடனடியாக இவங்களுக்கு சிகிச்சை வழங்கணும் என்று சொல்லி அதில் மிக முக்கியமாக சிசேரியன் செய்யப்படுது. சிசேரியன் செய்யப்படுவதற்கு முதலே குறிப்பிட்ட தாய் இதய துடிப்பு கூட நின்ற நிலையில தான் இவருக்குரிய இதய துடிப்பை ஏற்படுத்துறதுக்குரிய முயற்சியை வைத்தியர்கள் மேற்கொண்டிருந்தாங்க. வெறும் 1 நிமிடங்களுக்குள்ளுக்கு சிசேரியன் செய்யப்பட்டு குழந்தை வெளியே எடுக்கப்படுது. அதன் பின்னர் குறிப்பிட்ட தாய் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய இதயம் பரிசோதிக்கப்படுது. அதுக்குரிய சிகிச்சைகளும் வழங்கப்படுது. டாக்டர் ஷாஃபிட வேகமான செயற்பாடு காரணமா 2 உயிர்களும் காப்பாற்றப்படுது. தாயும் சேயும் நலமாக வீடு திரும்புத நிலை ஏற்படுது. இதே டாக்டர் ஷாஃபிக்கு எதிராகத்தான் இதே பிரச்சனைகளை வச்சு இனவாதத்தை தூண்டி இருந்தாங்க. அதே டாக்டர் ஷாஃபி தான் இந்த 2 உயிர்களையும் காப்பாற்றுறதுக்காக முழுமூச்சாக செயற்பட்டு வைத்திய குழுவோட இணைஞ்சு செயற்பட்டு அந்த இருவரையும் காப்பாற்றி இருந்தாங்க. இது இலங்கை மக்கள்ல சிறுபான்மை இடத்தையும் கடந்து பெரும்பான்மை சமூகத்தால பேசப்படுத, கொண்டாடப்படுத ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதே போல குறிப்பிட்ட தாயிட 1வது பிரசவத்தையும் வைத்திய ஷாஃபியை மேற்கொண்டிருந்தார். இப்படியான ஒருத்தரைத்தான் இவங்க இனவாத தீயால டாக்டர் ஷாஃபியை நோகடிச்சு துன்புறுத்தி அவரை இந்த நாட்டிலே மிக கொடூரமான ஒரு மனிதரா சித்தரிச்சிருந்தாங்க. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு இலங்கையில மிகப்பெரிய இனவாதம் இலங்கையில தூண்டப்பட்டு முஸ்லிம்கள் துன்புறுத்தப்பட்ட நிலையில, சுதந்திரமாக வாழ முடியாத நிலையில, சுதந்திரமாக பேச முடியாத நிலையில மிக பெரும் பாதிப்புகள் கடந்த 7 வருடங்களுக்கு முதல் ஏற்பட்டிருந்தது. இதில் தான் டாக்டர் ஷாஃபியும் சிக்கியிருந்த நிலையில இறுதியாக நீதிமன்றம் அவரில் எந்த குற்றச்சாட்டுகளும் கிடையாது, அவருக்குரிய அனைத்து அவருடைய சம்பளங்களும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த பணத்தையும் கூட திருப்பி கொடுத்திருந்தார் டாக்டர் ஷாஃபி. இந்த நிலையில தான் அவருடைய இந்த சேவை தொடர்பாக இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமும் பெரும்பான்மை ஊடகங்களும் மெச்சிக்கும் வகையில புகழ்ந்து பேசுது. எனவே இலங்கையில எப்போது இனவாதம் முழுமையாக துடை தெரியப்படுமோ,
இலங்கையில இருந்து இனவாதம் அழிக்கப்படுமோ, இனவாதம் இல்லாத அரசியலும் இனவாதம் இல்லாத மனிதர்களும் உருவாகுவாங்களோ, அப்போது இலங்கை வளமான வளமிக்க நாடாக மாறும். மனிதர்களையே பார்க்க வேண்டும், அவர்களுடைய சேவைகளையே பார்க்க வேண்டும், அவர்களுடைய இனத்தையோ அவர்களுடைய பெயர்களையோ பார்க்க கூடாது. அப்படியான ஒரு நாட்டை கட்டியெழுப்பினால் இலங்கை உலகில் தலை சிறந்த நாடாக விரைவில் மாற்றமடையும்.